இப்போ நம்ம கோதுமை அடை செய்கிறதுக்கு கோதுமை மாவு ஒரு 1/4 கப் எடுத்துருக்கோம். அதுலேயே நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்காக கலக்கிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம நல்லா மாவை கலந்தாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம மாவு ஊறிட்டு இருக்கும்போதே பூண்டு, ஜீரகம், மிளகு எல்லாம் இடித்து வச்சுக்கலாம். இதுக்கு பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. ஜீரகம் ஒரு ஸ்பூனு, மிளகு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இதை நல்லா இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பூண்டு இதெல்லாம் லைட்டாக இடிச்சுக்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சதெல்லாம் இதோட கலந்தாச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஒரு பெரிய கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம அடை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அடை நல்லா வெந்துருச்சு. நம்ம பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான கோதுமை அடை ரெடி ஆகிடுச்சு. இது கார சட்னியோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.